ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூமிங் ரோசஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஸ் செடிக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதாவது செடிக்கும் அதே வேளையில் மண்ணுக்கும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆட்டுச்சாணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுச்சாணம் மண்ணில் இருக்கும் நுண் உயிர்களை, அதாவது ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசத்தை தூண்டுகிறதுனால மண் நல்ல வளத்தை பெறுகிறது, வேரின் நிலையை மேம்படுத்தும். அதனால் செடி ஊட்டச்சத்தை மண்ணில் இருந்து ஈஸியாக உறிஞ்சி எடுத்து செடிகளுக்கு கொடுக்குது. இதனால் அதிக பூக்கள் பூக்கும் பெருசாக இருக்கும். ஆட்டுச்சாணத்தில் செடி வளர்ச்சிக்கு உதவும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. மாட்டுச்சாணம், கோழி உரத்தை விடலாம் அதிக நைட்ரஜன் இருக்குது. ஆட்டுச்சாணத்தில் ரொம்ப ஸ்மெல் வீசாது. அதாவது மாடு, கோழி போல் ஏறக்குறைய மனம் இல்லாதது. மற்ற கழிவுகளை போல் புழு பூச்சிகளை இது அதிகமாக கவர்ந்து இழுக்காது. இது மண்ணில் இருக்கும் கிருமிகளையும், களை விதை இருக்கும்ல, அந்த செடி பக்கத்துலலாம் களையாக இருக்கும், அந்த விதைகளெல்லாம் கொன்றுமா. அதனால் மண் ஆரோக்கியம் பெறும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டுச்சாணத்தை அப்படியே நீங்கள் போடாதீங்க. செடி சூடாகி பட்டு போயிடும். தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் போடணும். பிறகு மக்க வச்சு போடணும். நான் எப்படி மக்க வைப்பேன்னா, நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க் இருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும் இல்லையா, அந்த இடத்துல மூடையோட ஆட்டுச்சாணத்தை வச்சுருவேன். டெய்லி அதில் தண்ணி பட்டு சீக்கிரமாக மக்கி போயிடும். சீக்கிரம்னா ஒரு 2-3 மாதம் ஆகத்தான் செய்யும். நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மக்கி வந்தது தான் அந்த ஆட்டு உரம். எப்படி மக்கி இருக்குது பார்த்தீங்களா? 1-2 முழுசாக இருக்கத்தான் செய்யும். அது நமக்கு பிரச்சனை இல்லை, நாளடையில் மக்கி போயிடும். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வேர் பகுதியில் நல்லா கிளறி விட்டுட்டு தாராளமாக ஒரு கையளவு போடலாம். வாரம் ஒரு முறையோ 10 நாளைக்கு ஒரு முறையோ நீங்கள் கொடுங்க. போட்ட உடனே நிறைய தண்ணி ஊற்றுங்க. செடி ஆரோக்கியமாகி நிறைய பூக்களை கொடுக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். God bless you all. If you like this video, like, share and comment. Subscribe பண்ணுங்க please.